பீகார் தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு கடும் போட்டி நிலவியிருக்கிறது. இந்த போட்டியை ஒட்டி லோக் போல் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியில் இணைய தயாராக இருக்கிற முக்கிய கட்சி, அந்த கட்சி தலைவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, எனக்கு இவ்வளோ சதவீதம் வாக்கு வங்கிகள் இருக்கு, நான் ஆர்ஜேடியுடனான இந்தியா கூட்டணியில் இணைய தயார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். கருத்து கணிப்புகளும் ஓட்சோர் விவகாரங்களும் பீகார் தேர்தலில் சூடு பிடித்திருக்கிறது. இது சார்ந்த முழுவ பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல்களம், தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பீகார் தேர்தல் சூடு பிடித்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த களம் சூடு ஆகி இருக்கிறது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒற்றொரு விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிரதமர் மோடி அவர்கள் 7500 கோடி ரூபாய் பெண்களுக்கு அறிவித்திருக்கிறார், தலா 10,000. அது ஒரு பக்கம். இப்போ அசாதுதீன் ஓவைசி என்று சொல்லக்கூடிய நபர், இவருக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் அதிகம், அதனால் நான் இந்தியா கூட்டணியில் இணைய தயாராக இருக்கிறேன், அந்த மாதிரியான செய்திகள் இப்போ வெளியாக இருக்குது. இப்போ பீகார் தேர்தலில் தற்பொழுது நிதிஷ்குமாரோடைய நிலை என்னவாக இருக்குது, காங்கிரஸோடைய நிலை அங்கே என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த களம் சூடு பிடித்திருப்பதாக லோக் போல் கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்குது. பீகாரில் மொத்தம் 243 தொகுதிகள் இருக்குதுங்க. அதில் காங்கிரஸ் இத்தனை இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா, 118லிருந்து 126 வரையிலான இடங்களை காங்கிரஸ் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காம். அதாவது 39% 42% அளவுக்கு காங்கிரஸ்க்கு அங்கு ஆதரவு பெருகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இத்தனை இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரியான கருத்துக்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஜேடியு மற்றும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 105லிருந்து 114 இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 38%லிருந்து 41% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக 2 கட்சிகள், என்டிஏ கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி, இந்த 2 கட்சிகளுக்கும் 1% தான் அதிகபட்சமாக இருக்குது. அதாவது 10லிருந்து 20 இடங்கள் தான் அதிகபட்சமான வித்தியாசமாக இருக்குது. பார்ப்போம், நம்ம தேர்தல் தான் பார்க்க முடியும். இது வெறுமனே ஒரு கருத்து கணிப்புகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. தேர்தலை ஒட்டி இந்த கருத்து கணிப்புகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்தியா கூட்டணி வெல்லுமா இல்லை என்டிஏ கூட்டணி வெல்லுமா? ஏன்னா தேர்தலை தொடர்ந்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய பரப்புரையாகட்டும், அவங்களுடைய செயல்களாகட்டும் தேர்தலை ஒட்டி வேறுபடுத்தி இருக்குது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் நான் செய்கிறேன்னு. அவருடைய வாக்குறுதிகள் பார்த்தோம்னா தலித்துகளுக்கும், இஸ்லாமியர்களுக்கும், பழங்குடியினர்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய திட்டங்களாக இருக்குது. அதுவே என்டிஏ கூட்டணியுடைய வாக்குறுதிகள் பார்த்தோம்னா பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. தேர்தலுக்காகவே கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை ஒரு திட்டத்தின் வாயிலாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் தேர்தலை ஒட்டி இவங்க செய்யக்கூடிய வாக்குறுதிகள், கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தேர்தலுக்கு பின் நிறைவேற்றப்படுறதா? இந்தியா அளவிலே இந்த ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம்னா அது சந்தேகம், கேள்விக்குறியாக இருக்குது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பட்சத்தில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தலைவர்களில் 50 to 70% தான் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புகள் வருது. அப்போ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு எது தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய தலைவர்களில் ராகுல் காந்தி ஒருவராக இருக்கிறார். அதனால் அவருடைய வாக்குறுதிகள் நிச்சயமாக வெற்றி பெற்றால் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையாக ஏற்பட்டிருக்குது. மற்றும் இதர கட்சிகள் 5 முதல் 12% வாக்கு வங்கிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா. 2 to 5 இடங்களை பிடிப்பதற்கான
ஒரு இடங்கள் ஒரு கருத்து கணிப்புகள் இருக்குது. சரி, இந்த கருத்து கணிப்புகளை ஒட்டி நான் இந்தியா கூட்டணியுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கேன், எனக்கு இந்த அளவில் வாக்கு வங்கிகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசாதுதீன் ஓவைசி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கட்சி இணைய தயாராக இருக்கிறார்களா? அவங்க ஒரு பேட்டி அளித்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவைசி அவங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் எனக்கு இருக்குது, என்னுடைய வாக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் என்னிடத்தில் இருப்பதால் நான் தேஜஸ்வி யாதவ் அவங்களோட கூட்டணி போக தயாராக இருக்கேன். கிட்டத்தட்ட இது தொடர்பாக பல கடிதங்கள் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு எழுதுனதா சொல்கிறாங்க. அதில் இறுதியாக எழுதின கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 தொகுதிகள் எனக்கு கொடுங்க, இந்த 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டால் என்னோட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் நான் இந்தியா கூட்டணியில் இணைய தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பி டீம் ஓஐசி அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவரே சொல்கிறாரு, தன்னிச்சையாக போட்டிட்டு இஸ்லாமியர்களுடைய வாக்கில் வங்கியை பிரிச்சுட்டுனா நீங்கள் மறைமுகமாக பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான வெளிப்படையாகவே அவருடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறார். இப்போ அவர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எனக்கு 6 தொகுதிகளை கொடுங்க, இது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் நான் கூட்டணி வைக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன் இந்த 6 தொகுதிகள் கேட்குறாருன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் 20 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்கிறாரு, அதில் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பீகாரில் சிமாஞ்சல் அப்படிங்கிற பகுதிகளையும் போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஜேடி அந்த அளவுக்கு வாக்குகளை பெறலை, ஓவைசி அவர்களுடைய கட்சி தான் வாக்குகள் பெற்றிருக்கு. இந்த காரணங்களால் நான் கூட்டணி வைத்தேன்னா இன்னுமே உங்களுக்கு மேலும் பலமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அக்டோபர்லேருந்து நவம்பர் மாதத்தில் பீகாரோடைய தேர்தல் தொடங்க போது கூட்டணியில் இணைய தயாராக இருக்கிறார் ஓவைசி. ஆனால் ஆர்ஜேடி அதை ஏற்றுக்கொள்ளுமா கொள்ளாதா, இணைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பீகாரில் ஒட்டுமொத்தமாக கேஸ்ட் வைஸ் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிசி கேட்டகிரி 36% பேர் இருக்காங்க, தலித்துகள் 20% பேர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் 18% பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் உயர்ஜாதி தாக்கூர் பிராமணர் இவங்கெல்லாம் 30லேருந்து 36% கிட்ட இருக்காங்க. ஆனால் இந்த 30லேருந்து 36% வரைக்கும் இருக்கக்கூடிய உயர்ஜாதி தாக்கூர் இவங்க எல்லாமே பாஜகவுடைய பரம்பரை ஆதரவாளர்கள், வாக்காளர்கள் சொல்லலாம். அவங்களுடைய வாக்குலேருந்து ஆர்ஜேடிக்கோ இந்தியா கூட்டணிக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களும் இருக்குது. ஆனால் தலித்துகளுடைய வாக்குகள், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், இவங்க வாக்கு எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு தான் விழும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓபிசி இந்த வாக்கு தான் முக்கியம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த தடவை நிதிஷ்குமாருக்கு ஆதரவு அளிக்க போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இத்தனை ஆண்டு முதலமைச்சராக இருந்து அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தலித்துகளுக்கான பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் எதுக்குமே குரல் கொடுக்கல. முக்கியமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கெல்லாம் எதுவுமே குரல் கொடுக்கல. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சார்ந்த ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. தன்னுடைய மாநிலத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தி கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவுமே குரல் கொடுக்கல. அதனால் இவருக்கு இனிமேல் வாக்குகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் ஏற்கனவே டெல்லியில் நடந்த கூட்டம் இருக்குல்ல, அமித்ஷாவோட ஒரு டெல்லியில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க பீகாரோடைய தலைவர்கள்லாம் ஒட்டி. அதில் அங்கே முதல்வர் வேட்பாளர் அமித்ஷா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை விட எனக்கு இந்த தடவை சீட் அதிகமாக வேணும் அப்படிங்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குதுன்னா, தனிச்சையாக போட்டிட்டு ஜேடியு கூட்டணி வைத்து ஜேடியை விட அதிக இடங்களில் வெற்றி பெறணும், பாஜக அங்கே தனிச்சையாக ஆட்சி அமைக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நிதிஷ்குமார் விடுவாரா விடமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான சம்பவம், எதனால்
இப்போ இந்தியா கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்சோர் அப்படிங்கிற விவகாரத்தினால தான். 28 மாவட்டங்களில் வாக்காளர் அதிகார யாத்திரையை ராகுல் காந்தி அவர்கள் நடத்துனதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ராகுல் காந்திக்கு பெரும் ஆதரவாக திரண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையான நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால் முக்கிய கட்சியாக அசாதுதீன் ஓவைசி அவர்கள் பீகாரில் ஒரு முக்கிய கட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவர் ஆர்ஜேடியுடனும் இந்தியா கூட்டணியுடனும் கூட்டணி வைத்தால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதிகரித்து மேலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக தான் அவர் கடிதம் போட்டிருக்காரு. அதை ஏற்றுக்கொண்டு இவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்களா நிறைவேற்ற மாட்டாங்களா அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னதான் கூட்டணியில் நாம் சேர்ந்தாலும் மக்களுடைய வாக்கு யாருக்கு போய் சேரணுமோ நிச்சயமாக போய் சேரும். மக்கள் கருத்தில் கொண்டு விழிப்புணர்வுடன் வாக்களியுங்கள். பீகாரில் நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லிட்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.